வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். ஓகேங்களா? தூங்குறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பங்கு. நம்ம எந்தவித முயற்சி இல்லாமல் இறை தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் நம்ம இரவு தூங்குகிற நேரம். அந்த நேரத்தில் நம்ம உடம்புல நிறைய அற்புதமான மாற்றங்கள் இறை சக்தி உண்டு பண்ணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இறை சக்தி நமக்குள்ளே பூந்து செய்யும். அதனால் எல்லாரும் நேரத்தில் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 11 மணிக்குள்ளேயாவது தூங்க முயற்சி பண்ணணும். 11 மணிக்கு மேலே முழிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது உடலுக்கு ஒரு ஆரோக்கிய கேடு விளைவிக்கும். அதுலேயும் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளேலாம் முழிச்சிட்டு இருந்தோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் நமக்கு வந்து சேரும். கல்லீரல் இயங்கக்கூடிய நேரம் தான் அது. லிவர் இயங்கக்கூடிய நேரம் 1 to 3 நம்ம உடம்புல. அந்த நேரத்தில் தான் உடம்புக்கு தேவையான நிறைய ரசாயனங்கள் சுருக்கும். முக்கியமான வேலைகள் எல்லாமே அந்த சமயத்தில் தான் நடக்கும். அந்த சமயத்தில் நம்ம முழிச்சிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். நமக்கு நம்மளே பண்ணக்கூடிய ஒரு துரோகம் ஆயிரும். அப்போ நம்ம சரியாக தூங்காமல் இருந்தோம்னா உடம்புல செரிமான கோளாறு வரும். செரிமான கோளாறு வந்துச்சுன்னா நிறைய வியாதிகள் வரும். நம்மளோட வசிய சக்தி போயிடும். நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். அதனால் நைட்டு தூங்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலையில் தூங்கும்போது நைட்டு தூங்குறது போது கிடைக்கக்கூடிய எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்காது. நைட்டு தான் நிறைய அற்புதமான ரசாயனங்கள்லாம் நம்ம உடம்புல சுரக்கும். அந்த ரசாயனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பகலில் தூங்கும்போது சுரக்காது. அதனால் நம்ம என்ன தான் பகலில் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் நைட்டு கிடைக்கக்கூடிய அந்த சக்தி, உயிர் சக்தி பகலில் சுத்தமாக நமக்கு கிடைக்காது. அதனால் நைட்டு தூங்குகிற பழக்கத்தை, நேரத்தில் தூங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம நிறைய டீப் ஸ்லீப் வர்றதுக்கு, ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பயிற்சி. இதை பண்ணிங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். கெட்ட கனவுகள்லாம் வராது. ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதை பண்ண உடனே அடுத்த நாளே உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து இதை பண்ண சில நாட்கள்லேயே உங்களுக்கு உங்கள் உடம்பில் இருக்கிற ஒரு நல்ல சக்தி வெளிப்படும். ஆழ்ந்த உறக்கம், ஒரு அற்புதமான உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த பயிற்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் தூங்கிடணும். இந்த பயிற்சி பண்ணி முடித்ததுக்கப்புறம் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வேலைகள் எல்லாமே முடிச்சுக்கிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து தான் இதை பண்ணணும். இதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் ஏதோ ஒரு ரூம், இந்த ரூமோட நடுப்பகுதியில் நின்றுக்கணும். எப்போவுமே ரூமோட நடுப்பகுதியை பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது எந்த ரூமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குன்னு ஒரு பிரம்மஸ்தானம் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் பிரம்மஸ்தானம் இருக்கும். அது உயிர் சக்தி அதிகம் ஜென்ரேட் ஆகக்கூடிய இடம். அது ஒட்டுமொத்த கிரகத்தோட எனர்ஜியும் பஞ்சபூதங்களோட எனர்ஜியும் குவிஞ்சு ஒரு ஆற்றல் வாய்ந்த இடம் தான் பிரம்மஸ்தானங்கிற இடம். அந்த இடத்துல நம்ம தூங்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம படுத்துக்கிட்டு ரூமோட சென்டரில் நம்ம படுத்து தூங்கிறது தப்பு. ஒட்டுமொத்த எனர்ஜி நமக்குள்ளே இறங்கும் போது சில மோசமான விளைவுகள் ஏற்படும். ஓகேங்களா? இது சில பேர்த்துக்கு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. மேலே போட்டு அமுக்குறன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இதனால தான். அந்த சக்தி நம்மளை ஃபோர்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளே இறங்கும் போது நம்மளை யாரோ போட்டு நெஞ்சு மேலே உட்காந்து அமுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சில பேர்த்துக்கு அந்த சக்தி ஈர்த்து உடம்புக்கு தக்க வச்சுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். சில பேர்த்துக்கு இருக்காது. அதனால் அந்த இடத்துல படுத்து தூங்காதீங்க. நடு சென்டரில் படுத்து தூங்காதீங்க. கொஞ்சம் தள்ளி படுத்து தூங்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது என்ன பண்ணணும்னா, ரூமோட சென்டர் பகுதியில் நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு உங்கள் உடம்பை நல்லா எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ இறுக்கிக்கோங்க. இது உட்காரக்கூடாது, நின்றுட்டு தான் இந்த பயிற்சி பண்ணணும். உடம்பை அப்படியே நல்லா இருக்குங்க. கையை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை இது மாதிரி மடித்து வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக, காலு கை உடம்பு ஃபுல்லாகவே நல்லா எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இறுக்கி இப்படியே பிடிச்சிக்கோங்க. தம் கட்டி நில்லுங்க. 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி உடம்பை நல்லா இறுக்கி நின்றுக்கோங்க. ஓகேங்களா? நின்னதுக்கப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே உடம்பை தளர்த்திக்கோங்க. அப்படியே உடம்புல எந்த பகுதியிலையும் சக்தி, அதாவது ஃபோர்ஸ் கொடுக்காமல் அப்படியே தளர்வாக விட்டுக்கோங்க. உடம்பு ஃபுல்லாகவே தளர்வாக விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே நில்லுங்க. 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அப்படியே தளர்வாக விட்டுட்டு நில்லுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் உடம்பை நல்லா இறுக்கிக்கோங்க. உடம்பை எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உடம்பு ஃபுல்லாக ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பகுதியிலையும் ஒரு இறுக்கத்தை, அப்படியே மூச்சை இழுத்து பிடிச்சி இழுக்கத்தை அப்படியே நின்றுக்கோங்க.
அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். 1 நிமிஷம் தான் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்களால் உடம்பை வந்து நிறைய நேரம் இறுக்கி பிடிக்க முடியலைன்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அது மாதிரி இறுக்கி பிடிச்சா கூட போதும். தளர்த்துறது அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் தளர்த்திக்கோங்க. இந்த எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. 10 நிமிஷம் இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு 10-12 முறை அது மாதிரி பண்ணிக்கோங்க. இறுக்கி பிடிக்கிறது லூஸாக விடுறது, இறுக்கி பிடிக்கிறது லூஸாக விடுறது, இது மாதிரி ஒரு 10 முறை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. சரிங்களா? எந்த வேலையும் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி தூங்குறதை பற்றி பேசுகிறதுனால சில முக்கியமான விஷயம் எந்த மாதிரியான ரூமில் தூங்கணுங்கிறத பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேங்களா? எப்போவுமே ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு சக்தி வந்து ஜென்ரேட் ஆகும். ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம பொருளாதாரத்தில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த கார்னரில் இருக்கிற ரூமில் தூங்கணும்னா சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது தென்மேற்கு மூலையில் இருக்கிற ரூமில் வந்து நம்ம தூங்கணும். அந்த ரூமில் நம்ம தூங்கும்போது நமக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட வசிய சக்தி கிடைக்கும். அதை நம்ம வீட்டை ஜமாளிக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஏன் அது மாதிரி கிடைக்குதுன்னா அந்த ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னருங்கிறது நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த ரூமோட இது வந்து ராகுவோட ஆதிக்கம் நிறைஞ்ச ரூம். ராகுங்கிறது நம்மளோட முன்னோர்களோட குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். முன்னோர்களோட ஆற்றல் நமக்குள்ளேருந்து வெளிப்படும். அப்போ முன்னோர்களோட அனுபவங்களும் முன்னோர்களோட திறமைகளும் நமக்குள்ளே அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது அந்த திறமையை வச்சுட்டு நம்ம குடும்பத்தை வந்து வழி நடத்துறது சமாளிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் குபேர மூலையில் தூங்க சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் பொருளாதார சம்மந்தப்பட்ட காரியங்களெல்லாம் குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் தென்மேற்கு மூலையில் பண்ண சொல்லுவாங்க. அந்த மூலையில் நம்ம முன்னோர்களோட ஆற்றல் நம்ம உள்வாங்கிக்கலாம். அந்த மூலையில் இருக்கும்போது ராகுவோட எனர்ஜி நமக்குள்ளே அதிகமாகும். அப்போ அந்த சக்தியை வச்சுட்டு நம்ம முன்னோர்களோட சக்தியை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து வாழ்க்கையை நடத்தலாம். ஓகேங்களா? அப்போது பொருளாதார முன்னேற்றத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக குபேர மூலைங்கிற சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் தூங்குங்க. ஓகேங்களா? நமக்கு நிறைய மென்டல் ப்ரெஷர் இருக்குது, சரியாக தூக்கமே வர மாட்டேங்குது, யோசனையே வந்துக்கிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வாயு மூலையில் தூங்குங்க. வாயு மூலைங்கிறது வடமேற்கு மூலை, நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடிய அறை, படுக்கை அறை. அந்த அறையில் நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அறை வந்து ஒரு சூப்பரான அறை. ஓகேங்களா? அந்த அறையில் நீங்கள் படுத்து தூங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு தூக்கம் நல்லா கிடைக்கும், பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து உடம்புல நிறைய சக்தி தேவைப்படுது, எனக்கு எப்போவுமே சோர்வாக இருக்குது, உடம்புல சக்தியே இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரூம் எதுன்னா நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ரூம், ஈசானி மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கில் இருக்கக்கூடிய அறையில் நீங்கள் படுத்திங்கன்னா உடம்புக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கும். நல்லா உயிர் சக்தி வந்து நிறைய கிடைக்கும், ஞானம் வளரும், அறிவு வந்து வளரும். ஆனால் அந்த ரூமில் வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட இதில் ஜெயிக்கணும்னா அந்த ரூமில் தூங்கக்கூடாது. சரிங்களா? இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, உடல் ஆரோக்கியமாக சம்மந்தப்பட்டவங்க அதெல்லாம் வேணுங்கிறவங்க மட்டும் தூங்கலாம். அந்த ரூமில் தூங்கினா பொருளாதாரத்து மேலே இருக்கிற ஒரு பிடிப்பு வந்து தளர்ந்துட்டு போகும். ஆன்மீகத்தில் தான் உயர்ந்து போகுமே ஒழிய பொருளாதாரத்தில் இருக்கிற ஈடுபாடு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை நடத்துகிறவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ரூமில் தூங்காதீங்க. தூங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்தத்தன்மை வர்ற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் குபேர மூலையில் தூங்கிட்டு இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாளாவது ஈசானி மூலையில் தூங்குறது நல்லது. அந்த மூலையில் நம்ம தூங்கும்போது நமக்கு உடம்புல சக்தி நிறைய கிடைக்கும், உயிர் சக்தி நிறைய கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மூலை தான் நார்த் ஈஸ்ட் வரக்கூடிய ஈசானி மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலை. ஓகேங்களா? இப்போ இந்த 3 மூலையில் இருக்கிற அறைகளில் நம்ம படுத்து தூங்குறது தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். கண்டிப்பாக யாருமே வந்து தென்கிழக்கு மூலையில் தூங்காதீங்க. அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு மூலை, சவுத் ஈஸ்ட் கார்னரில் வரக்கூடிய மூளை வந்து சமையல் செய்கிறதுக்கு கூடிய ஒரு மூளை. அந்த மூலையில் அக்னி சக்தி வந்து அதிகமாக வந்து இருக்கும். அந்த அக்னி சக்தி அதிகமாச்சு அந்த ரூமில் நம்ம படுத்து தூங்கினோம்னா நம்ம உடம்புல அக்னி சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். இப்போ அந்த மூலையில் நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்புல அக்னி சக்தி அதிகமாச்சுன்னா பித்தம் அதிகமாகும். லேடிஸ்க்கெல்லாம் நிறைய பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணம் அதிகமாக அவங்க சமையல் அறையில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க உடம்புல அக்னி சக்தி வந்து ரைஸ் ஆகும். அதனாலேயே நிறைய பிரச்சனைகள், லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் அந்த அக்னி மூலையில் அதிகமாக அவங்க இருக்கிறதுனால தான். அதனால் லேடிஸ் எல்லாம் எப்போவுமே ஈசானி மூலையில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்காக தான் ஈஸ்ட் பார்த்து சமையல் செய்யுங்கன்னெலாம் வச்சாங்க. அந்த ஈஸ்ட் கிழக்குலேருந்து வர்ற சக்தி வந்து அவங்களுக்கு அந்த அக்னி சக்தி வந்து
இது பண்ணும், அமுக்கும். ஓகேங்களா, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லோரும் ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் சமையல் செய்யக்கூடிய பெண்கள்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஈசானி மூலையில் நிறைய நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது நீங்கள் உங்களோட நேரத்தை செலவிடுங்க ஒரு நாளுக்கு. அப்போ தான் உங்களுக்கு உடம்புல சக்தி நிறைய அதிகரிக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இவ்வளோ ரூம் இருக்குது, எனக்கு வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது, நாங்கள் எந்த மூலையில் தூங்குறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. உங்களை வாழ்த்துறோம். உங்களுக்கு நிறைய ரூம் இருக்கிற வீடு கண்டிப்பாக உங்களுக்கு அமையணும். இந்த சேனலில் எங்கள் சேனலை பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் சொந்த வீடு கிடைக்கணும். நிறைய ரூம் இருக்கிற அறைகள், நிறைய அறைகள் இருக்கக்கூடிய வீடு அமைப்பு உங்களுக்கு உண்டாகணும். சீக்கிரமாகவே உங்களுக்கு புது வீடு கிடைக்கணும். எல்லாருமே சொந்த வீட்டில் வாழணும்னு வாழ்த்திக்கிறோம். எல்லாத்துக்குமே சொந்த வீட்டில் கிடைச்சி அந்த மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி அறைகளில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.